ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்கமிங் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது, ஸோ ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ அது என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஜே பெரியிலேருந்து பார்த்தலாம். சிஜே பெரி என்கிற நம்மளுடைய WWE லானாட்ட இருந்து தான். ஸோ இப்போயும் கரண்டாக லானா வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நவம்பர் 3 பண்ண போகிறேன்றதை சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஐடென்டி கிரைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடியூசராக இருக்கிற நம்மளுடைய ஜானதன் சாபா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்டோடைய கோ ஹோஸ்ட்டாக இருக்க போகிறாராமா. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஃபஸ்ட் கெஸ்ட்டாக அவங்களுடைய ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் நம்மளுடைய ரூசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டில் நவம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. ஸோ அவங்க அதுக்கப்புறமா கண்டினியூஸாக பாட்காஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய சிஜே பெரி என்கிற லானா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக லெஜெண்ட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஏப்ரலில், சாரி இந்த வருஷம் ஏப்ரலில் தான் சைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கண்ட லெஜெண்ட் டீலில் இருக்கிற நிலையில் இப்போ வரைக்கும் கண்ட அவங்க நியூ பாட்காஸ்ட் பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக சிஎம் பங்க் அவருடைய ஷெட்யூல் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஓரி பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டியிருக்கான்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கிராக்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதில் கேப்ஷனில் அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, வென் ஆஃப்டர் பீயிங் ஹேண்டில் மை கேலண்டர் ஃபார் த நெக்ஸ்ட் 3 monthsன்றதை சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு அப்கமிங் 3 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷெட்யூல் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அப்கமிங் நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜே ஊசோவை ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ வேக்கெட்டாக இருக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக. அண்ட் ஆல்சோ அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ நம்ம டிவியில் பார்க்க போகிறோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபையாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ஸோ ஸ்மாக் டவுனுடைய ப்ரிவியூ பார்க்கும்போது ஸோ அக்டோபர் 31 நடக்க போகிற ஸ்மாக் டவுன், அதாவது நம்ம ஊரில் நவம்பர் 1 நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான மேட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்கமிங் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். நமக்கு சேனலில் கொஞ்சம் பொறுத்துருங்க. ஸோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணி. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சால்ட் லேக் சிட்டியில் உள்ள டெல்டா சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த ஸ்மாக் டவுன் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்த டிக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 6657 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்ட்ரிபியூட்டர்னு பார்க்கும்போது 5K டிக்கெட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோல்ட் அவுட் பண்ணியிருக்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 900+ டிக்கெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே அரினால WWE லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட் நடந்திருக்காங்க. நவம்பர் மந்த் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்மாக் டவுன் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அப்போ கரண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னா 8394 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து கம்மியாகவே டிக்கெட்ஸ் ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்கன்றத. ஸோ ஸ்மாக் டவுனோட மெயின் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் WWE சாம்பியன் டிஃபனி ஸ்டார்டனி ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ராண்டி ஆர்டன், ஜேக்கப் ஃபாட்டோ, செல்சி கிரீன், சமி ஜெயின் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டார்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் ஆல்சோ ஜெட்கர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்மாக் டவுனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் 3 செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அலெக்சா பிளேஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ கார்மெலோஸ் வர்சஸ் கிட் வில்சனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் வரப்போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராண்டி ஆர்டன் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய ஜேட்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆடியன்ஸ்க்கு ஒரு சில அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. லாஸ்ட் வீக் வந்து டிஃபனி ஸ்டார்டன் அட்டாக் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஃபனி ஸ்டார்டன் விமன்ஸ் WWE சாம்பியன் 300 days ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக பாஸ் ஆகிருக்காங்க. அவங்க டைட்டில் வின் பண்ணதுலேருந்து அவங்களுடைய டைட்டில் ரெயின் ரொம்ப புவராக இருக்குன்றத ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டையர் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு சில ஃபுட்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருந்துச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்கமிங் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் மேட்ச்சில் இருக்க போதில்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ வரைக்கும் கரெக்டாக நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக WWE WrestleMania 42 ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.